Hi friends, welcome to Bookshelf Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா பிரியாணி செய்யறது எப்படின்னு. அதுவும் எங்க ஃபேமிலியோட நாங்க தோப்புக்குள்ள பிரியாணி பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னடி சைடில் எங்கே வர பண்ணு இங்கே வர ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம. இது வந்து ஒரு 50 ml இருக்கும். பிரிஞ்சி இலங்க, பட்டை, அன்னாசிப்பூ, ஏலக்காய் ஒரு 4-5. பாதி ஒரு கிலோ வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம். இது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இது மூணையும் பிரியாணி மசாலா, ஆசிகா இந்த டைமில் வந்து நல்லா அந்த மாய்ஸ்சரைஸ்லாம் போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த டைமில் வந்து நல்லா கிரேவி மாதிரி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா கலாக்கா சொல்லிட்டாங்க. நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து இந்த டைமில் வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறோம். கறி நல்லா வெந்துடுச்சு. அது இது தம் போட்டதுக்கப்புறம் ஒரு சுற்றிக்கலாம். ஐங்காம் பிரியாணி தண்ணி அளவு தான் முக்கியம் பிரியாணிக்கு. ஸோ வந்து இந்த டைமில் நம்ம கொதி வந்ததுக்கப்புறம் இந்த ரைஸில் நம்ம போடணும். அதில் கிண்டி விட்டுறக்கூடாது, உடஞ்சிடும் ரைஸு. கண்டுபிடிச்சிட்டாரு டேரக்டர். சாப்பிடணும்னு அவ்வளோதான் உட்காந்துருக்கோம். அதனால பாக்கெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் சாப்பிட. எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது. நல்லா சுவையாக இருக்கும்னு நினைக்கிறேன். டேஸ்ட் எப்படி பாருங்க தம்பி? எப்படி பாருக்கு டேஸ்ட்? சூடா இருக்கா? தம்பி சொல்லிட்டாரு சூடா இருக்குன்னு, சுவையா இருக்குன்ட்டாரு. எப்படி பாருக்கு? இலைய கழுவுறாங்க. இதான் பட்டி.
தம் போடுறதுக்காக கட் பண்ணிட்டு இருக்கேன் இல்லை போடுறதுக்காக இப்போ வந்து செல்வி அக்கா வந்து கறி போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி புள்ளி இடத்துலயே வந்துடணும். இது வந்து ஒரு ஸ்லோ குக்கிங் ப்ராசஸ். இது ஒரு 80%. தம் போட்டாச்சு, நெருப்பு ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து பிரியாணி எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பார்க்கலாம். எப்படி வந்திருக்கு? நல்லா உதிரி உதிரியாக கத்தி தான் பேசுங்களே. கத்தி தான் பேசு. உதிரி உதிரியாக இருக்குது. சாப்பிட வேண்டியதான். பிரியாணி கூட எடுத்துட்டு வராங்க. சாப்பிடலாம். இருக்கட்டும். சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. சாப்பிடணும் போல இருக்கு. எல்லாத்துக்கும் வச்சு அங்க போய் சாப்பிடுங்க. இப்போ எனக்கு வைக்கிறாங்க. எப்படி இருக்குன்னு தெரியல. சாப்பிடணும். அங்க போய் சாப்பிடு. சூப்பரான சுவையான பிரியாணி. இப்போ நம்ம மட்டன் கிரேவி தான் இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். சிக்கன் கிரேவி. ஏய் பொறுமையா இரு. பிரித்திஷ் சுவை எப்படி இருக்கிறது? ஆனியன் வை அம்மா. சொல். ஆனியன் வச்சோன்னா சூடா இருக்கு. பிரியாணி கூட நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது சாப்பிட்டுட்டு இது வாங்கிக்கோங்க. அவனுக்கு வேணாம். பிரித்திஷ்க்கு சூப்பரா இருக்கு. அந்த உள்ள தயிர் மட்டும் ரெண்டுமே சூப்பரா இருக்கு. தண்ணி வைங்கயா. ஹாஷிகா தண்ணி வாங்க. இங்க குடி. தனுஷி அந்த வெங்காயம் வச்சு கொடு. வெங்காயத்தை மட்டும் ஊத்தா. ரெண்டுமே சூப்பரா இருக்கு. ரமேஷ் அண்ணே நீ இரு. நல்லா வெந்திருக்கு. இந்த கிரேவி பார்த்துக்கோங்க. கறி வந்து நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கு. தயிர் பச்சடி வச்சு எல்லாமே பக்காவாக இருக்குது. உரப்பு, காரம், உப்பு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க எல்லாம் உட்கார்ந்து கிரேவி வேற லெவல். நீயும் உட்காரியா. இந்த பாருங்க கறி பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க. நீ எப்படி உட்காரு. நீயும் உட்காரு. தயிர் பச்சடி கொஞ்சம் எடுத்து கிரேவியில நினைச்சு நினைச்சு இப்படி இதுக்கு மேல என்னடா இருக்கு. நீ குணால் இப்படி உட்காரு. ஏய் எப்படியா இருக்கு பிரியாணி? எப்படியா இருக்கு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ இது போல் வீடியோ வரதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிற வரை நான் உங்கள் ரமேஷ். பிரித்திஷ் பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.